Hi, hello guys, this is Surya. Welcome back to another video. ரொம்ப நாள் கழிச்சு ஸோ இன்றைக்கி தான் நான் வந்து வீடியோ போட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ஆகுங்க. என்ன வீடியோனா ஸோ இந்த ரோடு வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆச்சா இல்லையான்னு மட்டும் தான் ஒரு வீடியோ போட்டு இருந்தேன். அதோட கண்டினியூ தான் இது. ஏன்னா நம்ம சைடெல்லாம் ரோடெல்லாம் மரத்தை வெட்டிட்டு ஃபுல்லாக ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் போக வேண்டிய இடத்துலேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 4 months பிஃபோர் வந்து உங்களுக்கு ஐகானில் அந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போச்சம்பள்ளி டு ஓலோடைய ஃபேக்ட்ரி ரோட்டு தான் இது. லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து மேலே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் தரேன், அந்த வீடியோ போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல். ஏன்னா ஃபுல்லாமல் நிறைய மரம் வெட்டிட்டாங்களா. ஸோ மனசுக்கு எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு மீண்டும் ஒரு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களோட சப்போர்ட்டு தான் எனக்கு தேவை. யாராவது மரம் நடுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்ம போச்சம்பள்ளி சுற்றி இருக்கிறோம் யாராவது இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லொக்கேஷன் தான் இருக்கிறோம் ப்ரோ, மரம் நடணும்னு சொன்னாங்க, நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து மரம் நடலாம், ஓகேங்களா. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி பேசி ரொம்ப நாளாக பேசணும்னு ஆசைப்பட்றேன். பட் இன்றைக்கி தான் எனக்கு டைமே கிடச்சிருக்கு. அதனால தான் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, ஓகேங்களா. தெரில டபக்குச்சு இந்த இடத்துல தான் சரியான. ஆனால் இந்த ரோட்டில் மட்டுமே இந்த ஒரே ஒரு மரம் மட்டும்தான் சப்சிதே காரணமே. மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட எல்லா மரமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இந்த ரோட்டில் இந்த ஒரு மரம் மட்டும்தான் சேஃபாக இருந்துச்சு. பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோக்கும் உங்களுக்கு நான் கம்பேரிஷன் போடுறத விட கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை போய் செக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் செக் பண்ணுங்க. ஏன்னா அப்போக்கு நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்குல்ல, அதனால் பாருங்கள், அப்படியே பாருங்கள். நான் பேசுவேன் உங்களுக்கு கிளியராக கேட்கணுன்னு நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை இந்த மாதிரி மோட்டோ ப்ளாகிங் பண்ணி. லாஸ்ட் டைம் நான் வேலூர் போகலவே நான் மோட்டோ ப்ளாகிங் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் பண்ண முடியல. ஏன்னா காரணம் கோப்ரோவில் பேட்டரி இல்லாதான். பேட்டரி சார்ஜ் போட்டால் நம்ம பேட்டரி மாற்றி எடுத்துன்னு வந்துட்டேன். அதுக்கு தான் என்னால் எடுக்க முடியல. ஸோ இப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. என்ன நானும் கொஞ்சமாக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக என்னால் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஒரு டாபிக் எடுத்தேன்னா அது என்னால் தெளிவாக சொல்ல முடிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சு பாருங்கள் எப்படி தைக்குதுங்களா. அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா. பாருங்கள் ஃபுல்லாகவே இந்த இடத்துல தான் இந்த ரோடு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுங்களா. பட் ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குது காரணம் என்ன? ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்லி. ஏன்னா அவங்க தானே மரமெல்லாம் வெட்டுறாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி டு விழுப்புரம் ரோட்டை கூட அதே மாதிரி தான் இருக்கும். ஒன் வே தான், பட் 2ஆம் பக்கம் மரமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி பைபாஸ் ஆகி ஃபுல்லாக மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. ஸோ உங்கள் ஊரில் யாராவது மரம் வெட்டியிருந்தாலோ வெட்ட போகிறவங்க இருந்தாலும் இல்லை கவர்மெண்ட்டு வெட்டியிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. முடிஞ்ச வரைக்கும் மரம் வந்து அங்கங்கே உங்கள் ஏரியாவில் நம்ம நிலத்துலையோ இல்லாட்டி உங்களை முடிஞ்ச ஒரு மரம் இல்லை 2 மரம் நடுங்க, வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுன்னா, இன்று என்னை காப்பாற்றினா வருங்கால உங்களை வந்து காப்பாற்றோன்னு சொல்லுவது என்னன்னா, தண்ணீரை சேமிங்க, உங்கள் வருங்காலத்துக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தண்ணீரை சேமிங்க, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ எங்கள் கம்பெனிலையும் நிறைய பேர் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரில. பட் ஆனால் நிறைய பேர் வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன சாப்பிட முடியல கூட, நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்ருவேன்.
ஸோ ஃபுட் ஆஃப் வேல்யூ வந்து எனக்கு ரொம்ப எனக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் சாப்பாடோட வேல்யூ தெரிஞ்சிங்கன்னு சோறு வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ கொஞ்சம் உளற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக இன்னும் நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு அதே சொன்ன மாதிரி தான், முன்னே சொன்ன மாதிரி தான். கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு லிங்க் தரேன். வீடியோ வந்து 4 months பிஃபோர் போட்டோ வந்து இதே தான், சேம் போச்சம்பள்ளி டு ஓலா ஃபேக்ட்ரி வந்து அதே ரூட்டு தான். பட் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்கள், அப்போக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. அதே போலவே என்ன எவ்வளோ மரம் வெட்டினுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன யூடியூபர் தான். நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து போச்சம்பள்ளின்ற ஒரு வட்டம், அந்த இடத்துல ஒரு சின்ன யூடியூபர் வந்து வளர்ந்து வரான். ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சின்ன ஆதரவும் கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எல்லாமே. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சொல்லணும்னு ஆசை தான். உங்களால் முடிஞ்ச சின்ன ஆதரவு மட்டும் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்ன நானே திருத்திக்கிறேன். இல்லை ப்ரோ இந்த மாதிரி தான் பண்ணுறீங்க, இல்லைடா வாடா போடன்னு கூட பேசுங்க. பட் அசிங்கமாக மட்டும் திட்டாதீங்க. ஏன்னா இப்போ தானே வளர்ந்து வர கொஞ்சம் யூடியூபர். ஸோ எனக்கு பெரிய பேஷன்னா யூடியூப்பில் பண்ணோம் சார். பட் ஏன்னா பல இடத்துல பல சிக்கல் வருதுங்க. இதுதானே பண்ணணும், உங்கள் வீட்டில் திட்டுறாங்க, பண்ணாத அதை பண்ணாத இது பண்ணாத சொல்கிறாங்க. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வந்து இதுக்காக நான் மூவ்மெண்ட்டு தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் தி ஜிகா ஃபேக்ட்ரி இது தாங்க. ஸோ இருங்க, ரைட் சைடில் காமிக்கிறேன். ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் ஃபேக்ட்ரி ஓலாவுடைய ஜிகா ஃபேக்ட்ரி இந்த இடத்துல தான் லொக்கேட் ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துலையுமே செக் போஸ்ட்டுன்ற ஒரு போஸ்ட் வந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக பாருங்கள், செக் போஸ்ட் சுங்கச்சாவடி. ஸோ இந்த இடத்துல செக் போஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க. பட் நம்ம ஊரில் ஒரு செக் போஸ்ட் தேவைன்றது மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் கமெண்ட்ன்றதை விட மக்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தாங்க ஃபுல்லாகவே ஜிகா ஃபேக்ட்ரி தான். என்னென்னா நம்ம ஏரியா இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் ஆகிருக்குதுன்னா, டெவலப்மெண்ட்டாக இருக்குதுன்னா ஒரு நல்ல விஷயந்தான். பட் என்னென்னா மரத்தை அழிக்காமல் இருந்தால் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும்ல. மரத்தை அழிச்சிட்டு தான் நம்ம ஒன்று அழிச்சா தான் இன்னொன்று வளரணும்னா அது தேவையில்லைங்க. ஸோ மற்றவங்களை காயப்படுத்தாமல் நம்ம வளர்ந்தால் போதும். அதுதான் லைஃபோட தாட்டே. ஒன்றுமில்லை. இந்த ரோடை வந்து நான் உங்களுக்கு இது திருப்பணும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து தான் நான் இந்த வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோனா இந்த ரூட்டில் நான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ இன்னும் நிறைய சேஞ்சஸ் அங்கே இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க. இது எவ்வளோ ப்ளஸ் தெரியுமா? பாருங்கள், லாஸ்ட்டு வீடியோக்கும் இப்போக்கும். ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு போகலாம். பிடிச்சிருந்தா மட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா, இதுக்கப்புறம் போடணுன்னா ஃபுல்லாக கொஞ்சம் மனசு வலிக்கும். அதனால் நான் போகாத காரணமே கிளியர் கட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் பேசின விஷயத்தை உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சுன்னு இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன். ஏதாவது எந்த இடத்துலையாவது நான் திணறி பேசுனதா சொன்னோம், அதை நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். அதே போலவே ஷோன்ற வார்த்தை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஷோன்றது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு விஷயத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த இழுக்கிறத கூட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து இன்னையிலேருந்து இந்த வீடியோக்கு அப்புறம் ஒவ்வொரு விஷயத்த உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்றேன். ஓகேவா? மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். உங்கள் விளாகர்ன்ற ஒரு ஃபேமிலி, நம்மளது வந்து UVFன்ற ஒரு ஃபேமிலி. ஓகேவா? உங்கள் விளாகர். ஓகேவா? நான் வந்து ஸோ என் பேரை வைக்கணும்னு ஆசைப்படுறத விட நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த யோசித்து வச்சேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளை சுற்றி எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நாலுமே நான் வந்து நம்மளால் முடிஞ்ச உதவியே நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே,
நான் கொஞ்சம் பேசினேன் எச்சை வந்து சரி மன்னிச்சிக்குவாங்க. நான் பேசுகிறது வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து ரொம்ப அதிகமாக பேச மாட்டேன், பேசினே இருப்பேன். ஸோ இது இஸ் மை கரெக்ட். ஒரு வேளை என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கே படித்தேன் என்ன வளர்ந்துன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே ஒளிவு மறை இல்லாமல் நான் உங்களுக்கு வித் ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன பண்ணின்னு இருக்கேன் வரைக்குமே, என்ன பண்ணுறேன், என்ன பண்ணின்னு இருக்கேன், என்ன இருக்குது, என்னோடய ஃபேமிலி வந்து அது போகட்டும். ஃப்யூச்சரில் வேணாம் என்ன நம்ம ஃபேமிலி பற்றி காமிக்கிறேன். இப்போதைக்கு வேணாம். அப்பமா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விஷயம் தான் சொல்லி புரிய வைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இத்தோடு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இதுவே 20 மினிமம் ½ அன் ஹவராக வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்சால் நான் கட் பண்ணி தான் போடுவேன். ஓகேவா? கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் திக்கி பேச்சிருப்பேன். அந்த இடத்துல மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த ஷோன்றதை கொஞ்சம் இழக்கிறேன். நான் பசிக்குது. அதுதாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஷயமே ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபை பண்ணால் தான் நடக்கும். ரொம்ப நேரம் பேசினே இருப்பேன். ஸோ இத்தனை சேனல் முடிச்சு கொள்ளுங்க உங்கள் வாங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்க மாதிரி. ஓகே, see you, டாடா, பாய்.